ஆனா நான் சிபிஎஸ்இ பள்ளியை தேடியதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அரசு பள்ளிகளில் நான் படித்த காலத்தில் இருந்ததை விட சிபிஎஸ்இ பள்ளியில் இருந்த அந்த பாடத்திட்டமும் அதற்கான அணுகுமுறையும், இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா இந்திய அந்த அரசியலமைப்பின் உயர் பதவியான ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், இன்னும் நிறைய பதவி இருக்கு. அது போன்ற பதவிகள்ல ஜெயிக்கக்கூடிய மாணவர்கள் யார் நிறைய இருந்தாங்க அப்படின்னா சிபிஎஸ்இ மாணவர்கள். இதை நான் கண்கூடா பார்த்திருக்கேன். இதற்கான நான் ஒரு முயற்சியும் பண்ணேன். அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த சிபிஎஸ்இ பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடியது வெறும் கல்வி மட்டுமல்ல. அதுதான் உண்மை. ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளுமை திறன் அது எங்க கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சிபிஎஸ்இ பள்ளியில தான் கிடைக்கும். இந்த பள்ளியை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் நிஜமாவே சொல்றேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பள்ளியில கொடுக்கக்கூடிய அந்த பயிற்சி நிச்சயமாக ஒரு மாணவனையோ மாணவியையோ மிக சிறப்பான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, இந்திய ஆளுமை திறன் மிக்க பதவிகளில் அமரக்கூடிய பொறுப்பினை இங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பெற வேண்டும், பெறுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான கல்வியை வழங்கக்கூடிய இந்த நிறுவனம் மென்மேலும் வளர்ந்து இங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் மிக சிறப்பான பதவிகளுக்கு போய் இதே போல அவங்க முன்னுரிமை எடுத்து அவங்க இந்த மேடையில் இருந்து அவங்க இந்த குடியரசு தினம், சுதந்திர தினம் போன்ற விழாக்களை சிறப்பாக நடத்தணும்னு உங்கள் அனைவர் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.